ஒரு சிறிய கிராமத்தில் குமார் என்ற ஏழை விவசாயி வாழ்ந்து வந்தான். கடன் தொல்லையால் அவன் மனம் மிகவும் உடைந்திருந்தது. என்னால் இதை எப்படி சமாளிக்க முடியும் என்று தினமும் கவலைப்பட்டான். ஒரு நாள் அவன் அருகிலிருந்த முருகன் கோவிலுக்கு சென்றான். அங்கு இருக்கும் முருகன் சிலையை பார்த்தவுடன் அவன் கண்களில் கண்ணீர் வந்தது. முருகா, எனக்கு பணம் வேண்டாம், தைரியம்தா, என் குடும்பத்தை காப்பாற்ற வலிமைதா என்று மனமாற பிரார்த்தனை செய்தான். அன்று முதல் அவன் தினமும் ஓம் சரவணபவா என்று 108 முறை ஜபம் செய்ய ஆரம்பித்தான். செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்தான். கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்தான். ஒரு இரவு கனவில் முருகன் அருள் தந்தார். பயப்படாதே, உன் முயற்சிதான் உன் வெற்றி, நான் உன்னுடன் இருக்கிறேன் என்று அருள் கூறினார். அடுத்த நாள் முதல் குமார் மன உறுதியுடன் வேலை செய்ய ஆரம்பித்தான். அவன் வீணான செலவுகளை நிறுத்தி சிறு சிறு தொகையாக கடனை திருப்பிக் கொடுக்க ஆரம்பித்தான். அவன் உழைப்பும் நம்பிக்கையும் பார்த்து கிராமத்தில் ஒருவர் அவனுக்கு நல்ல விலையில் பயிர் வாங்க உதவினார். காலம் சென்றது. கடன் முழுவதும் அடைந்து விட்டான். அவன் உணர்ந்தது, முருகன் அருள் என்றால் அற்புதம் செய்வது மட்டுமில்லை, நமக்கு தைரியம், அறிவு, நல்ல வாய்ப்பு தருவதுதான் உண்மையான அருள். கதையின் பொருள்: நம்பிக்கை பிளஸ் முயற்சி பிளஸ் பொறுமை சமம் முருகன் அருள்.